வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, அதை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி அதுமாரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கறி மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர் ஒரு 6 விசில் வந்தால் போதும். பாருங்கள், நல்லா அதுமாரி வெந்து வந்திருக்கு. இதை மற்ற எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு இப்போ வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதித்து வருது. ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்துச்சுன்னா அவ்வளோதான், சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.